ஹாய். இன்றைக்கும் என்னோடய ஒர்க் டே ஃபுல்லாக விளாக் எடுக்கலான்னு இருக்கிறேன். ஜஸ்ட் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முக்கியமாக 2 விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு திங் வந்து அப்போர்க்லேருந்து நம்மளுக்கு அதாவது வெனஸ்டே மெயில் வந்துருந்து இன்னைக்கு சாட்டர்டே ஆகுது. வெனஸ்டே இந்த மாதிரி நீங்கள் வந்து 5K ரீச் பண்ணிட்டீங்க அந்த மாதிரி வந்துச்சு. விச் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டட்னு சொல்கிறத விட அது கரெக்டான வேர்டு வந்து ரியலி என்ஜாயபிள் திங். நம்ம 5K ரீச் பண்ணிட்டோம். அப்போ ப்ரொஃபைல்லேயும் போய் பார்த்தோன்னா நமக்கு தெரியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5K ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங், நம்மளுக்கு வந்து லாஸ்ட் 2 டேஸாக நான் vlog எடுக்கலை. ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து சாட்டர்டே அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நம்மளுக்கு வெனஸ்டே வந்த மெயில். அது ஸோ நம்ம அப்போ ப்ரொஃபைலையும் பார்த்தோன்னா தெரியும். நம்ம ஆக்சுவலாக இப்போ அப்போலேருந்து ஒரே விஷயம் பெண்டிங் என்னதுன்னா, நம்மளுக்கு வந்து பேல்ஜ் வந்து இன்னும் கிடைக்கல. அந்த பேல்ஜ் அதாவது ஜேசஸ் நமக்கு ஃபுல்லாக இருக்குது. பட் நம்ம பேல்ஜிக்கு வந்து இன்னும் வரல. அது வராட்டா அப்ளை பண்ணணும்னு அந்த மாதிரி சொல்லி நிறைய பிளாக்ஸில் பார்த்துருந்தேன். ஸோ அது முடிஞ்சால் பண்ணலாம். மேபி இன்னும் 1 or 2 days வெயிட் பண்ணலாமா இல்லை எப்பவுமே பண்ணலாமான்னு தெரில. ஜஸ்ட் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக பெல்ஜஸ் வந்து அப்போ இருக்க என்னதுன்னா அதில் 3 to 4 பெல்ஜஸ் உண்டு. நம்ம இதுலேயே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ரைசிங் டேலண்ட் பேட்ச் உண்டு. அது நம்மளுக்கு ஏற்கனவே முன்னாடியே கிடச்சிருச்சு. கிடச்சிருந்து ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு சம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் இடைக்க வந்ததுனால அது வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம டாப் ரேட்டட் பேல்ஜுக்கு தான் டார்கெட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது டாப் ரேட்டட் பேல்ஜோட கிரிட்டீரியாவே நம்ம ஜேஎஸ்எஸ் வந்து 90% மேலே இருக்கணும். அண்ட் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து 90 டேஸ்க்கு மேலே இருக்கணும். நம்மளுக்கு அது இருக்குது. நம்ம ஆக்சுவலாக லாஸ்ட்டு 6 to 7 months நம்ம வந்து அப்போக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ரைசிங் டேலண்ட் பேல்ஜை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னாக்கி லாஸ்ட்டு 13 to 16 weeks வந்து நம்ம ஜேசஸ் வந்து 90% மேலே இருக்கணும். அந்த மாதிரி இருக்குது. ஓகே, அட்லீஸ்ட் நான் வந்து எனக்கு இது கிடச்சிது மேபி 2 to 3 weeks இருக்கும். ஓகே, நான் அந்த கிரிட்டீரியாவில் அப்போ வந்து உள்ளே வர மாட்டேன்னு நினைக்கிறேன். மேபி நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறவு எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. இது மட்டும்தான் அப்போ நம்ம வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி, அதாவது பெண்டிங் இருக்குது நம்மளுக்கு. லாஸ்ட்டு 13 to 16 weeks அட்லீஸ்ட் 13 of the last 6 weeks. ஓகே கைஸ், நம்ம பார்க்கலாம். நான் முடிஞ்சால் அப்ளை பண்ணி அப்பாவுக்குள்ளேருந்து ஹெல்ப் கேட்டு பார்க்குறேன். அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் தராங்கன்னு தெரில. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் எப்போவுமே அவைலபிள் பேல்ஜும் பூஸ்ட் பேல்ஜும் எப்போவுமே ஆனில் இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து டெய்லி நம்ம வந்து கனெக்ட்ஸ் 1 or 2 கனெக்ட்ஸ் போயிட்டுருக்கும். அது நீங்கள் அப்போக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஆக்சுவலாக தெரில. பட் எனக்கு ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு வீக்லி ஒரு மேபி 3 to 4 ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி அவங்களாட்டையும் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதில் மேபி ஒரு 5 ப்ராஜெக்ட்ஸ் காண்டாக்ட் பண்ணாங்கன்னா 4 ப்ராஜெக்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களாட்டையும் நம்மகிட்ட வந்து அதை இன்பவுண்ட் சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களாட்டையும் வந்தாங்கன்னா திஸ் ஹை சான்ஸ் டு கெட் ப்ராஜெக்ட். ஓகே, இன்றைக்கி நம்மளோட டூ-டூ லிஸ்ட் வந்து இதுதான். ஆக்சுவலாக பாக்கி இதோட ஒரு கிளைண்ட் ப்ராஜெக்ட். இது நம்ம வந்து மோஸ்ட்லி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதில் வந்து டெஸ்ட் மட்டும் பண்ணி பார்க்கணும். அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் வந்து லாஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணும்போது இஷ்யூ இருந்துச்சு. அது ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அது இன்னொருக்கா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கிளைண்ட் அப்டேட் பண்ணணும். அடுத்து ப்ரேயர் கனெக்ட் இது நம்ம லாஸ்ட்டு விளாக்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த ஆப்பில் நம்ம வந்து முடிக்க போகிறோம். மோஸ்ட்லி இன்றைக்கி முடிஞ்சால் நோட்டிஃபிகேஷன்ஸில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம
ப்ளே ஸ்டோரில் வந்து சப்மிட் பண்ணுற அந்த ஃப்ளோ முடிஞ்சால் கவர் பண்ணலாம். அடுத்து இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு சொல்லணும், எனக்கு லாஸ்ட்டு விளாகுக்கு அப்புறம் நமக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் வந்துருந்து இந்த வீக்கில். மெசேஜஸ் போனேன்னா இதில் அந்த சேவியர் இது இருக்குல்ல, இந்த ப்ராஜெக்ட் தான் ஆக்சுவலாக. இதுக்கு வந்து நம்ம அரௌண்ட் $200 சார்ஜ் பண்ணியிருந்தோம். பேசிக்காக இது என்னென்னா, நம்ம டெவலப்லாம் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு பப்ளிஷிங் மட்டும். ஆப் ஸ்டோர்லேயும் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் நம்ம வந்து ஆப்பை வந்து கம்ப்ளீட்டாக பப்ளிஷ் பண்ணி கொடுக்கணும். அந்த ஒர்க்கு தான். ஆக்சுவலாக நான் வந்து எஸ்டர்டே ஆர் டே பிஃபோர் எஸ்டர்டேன்னு நினைக்கிறேன், நான் வந்து இதில் ஆப் ஸ்டோரில் வந்து ஆப்பை பப்ளிஷ் பண்ணிட்டேன். ஐ மீன் அந்த டெஸ்ட் ஃப்ளைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அது கிளைண்ட் அப்டேட் பண்ணிட்டேன். நம்ம இது மட்டும் ப்ளே ஸ்டோரில் மட்டும் ஒர்க் பண்ணணும். ப்ளே ஸ்டோரில் வந்து சப்மிட் பண்ணும்போது பண்டில் ஐடி இஷ்யூ இருந்துச்சு. அது அவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன். அவங்க மேபி இன்றைக்கி புது பில்லு கொடுத்தாங்கன்னா அதை நம்ம வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது ஆக்சுவலாக நேற்று லேட்டஸ்ட்டாக பர்சனல் ப்ராஜெக்ட். இது நம்ம ஓகே ஓகே ஆக்சுவலாக இது தப்பாக இருக்குது. ஓகே ஃபைன். ஓகே, ஆக்சுவலாக இதுதான் அவங்களோட ஆர்கனைசேஷன். இது நான் மல்டிபிள் அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு மல்டிபிள் கிளைண்ட்ஸுக்கு ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் நம்மளோட பர்சனல் அக்கௌண்ட். இதுதான் நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இல்லாமல் பில்டு வந்து டெஸ்ட் ஃப்ளைட்டுக்கு சப்மிட் பண்ணிட்டோம். நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ஆப்பெல்லாம். நம்ம கிளைண்ட்டையும் இதை அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ளே கன்சோல் வந்து அவங்க அக்கௌண்ட் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம வந்து பில்டு மட்டும் சப்மிட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். லாஸ்ட்டு பில்டு சப்மிட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ளே ஐடி இமேஜ் பிளர்ராக இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். பண்டில் ஐடி இஷ்யூ இருந்துச்சு, அது கிளைண்ட் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகே, these are the quick things I wanted to update you. எவ்ரிதிங் ஃபைன் கைஸ். நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை நம்ம கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். மற்ற எல்லாமே நம்மளோட பர்சனல் ஒர்க்ஸ் தான் இன்றைக்கி இருக்குது. 3 கிளைண்ட் ஒர்க் இருக்குது, மற்ற எல்லாமே பர்சனல் ஒர்க்கு. ஃபஸ்ட்டுலேருந்தே ஆரம்பிப்போம். இந்த ப்ராஜெக்ட் நான் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து கவர் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இதுக்கு என்டி சைன் பண்ணியிருக்கேன். ஸோ டெவலப்மெண்ட் ஒர்க்கு நம்ம கவர் பண்ண முடியாது. ஓகே, நான் வந்து எல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு அதில் என்ன ப்ராக்ரஸ் வருதுன்னு சொல்லிட்டு அதை அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஹாய், ஆக்சுவலாக நமக்கு இதில் ஒரு இஷ்யூ இருக்குது. இந்த மாதிரி பேக்கெண்ட்லேருந்து 504 எரர் வருது. ஐ திங்க் சர்வரால் ஹேண்டில் பண்ண முடியல அந்த மாதிரி நினைக்கிறேன். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. பேக்கெண்ட் கைட்டை வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அவங்க பார்த்து என்னென்னு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஃபஸ்ட் ஒர்க்கை போஸ்ட்போன் பண்ணிவிட்டு அப்படியே செகண்ட் ஒர்க்குள்ளே மூவ் ஆகிடலாமா? செகண்ட் ஒர்க் மூவ் ஆகுறதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலாக அந்த லாஸ்ட் நான் பண்ண கோட் எல்லாமே என்னோடய மேக்கில் இருக்குது. அதை ஐ மீன் மேக் புக்கில் இருந்துச்சு. அதை நம்ம எடுத்துகிட்டு கம்மி பண்ணிடலாம். ஓகே, ஓகே, இது ரொம்ப பக்கத்தில் இருக்கனால ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஓகே, இப்போ வேறு ப்ராஜெக்டில் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிடலாம். ஓப்பன் ஜிசி இதில் ஓகே, இந்த 3 ஃபைல்ஸ் மட்டும் இருந்துச்சு. ஆக்சுவலாக லாஸ்ட்டு நான் ரெக்கார்ட் பண்ணாத டைம் வந்து நான் இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்.
இதை மட்டும் நம்ம கமிட் பண்ணிடலாம். ஓகே, ஆக்சுவலாக ஒரு கழிச்சு கேமரா ஹேண்டில் பண்ணனால ஷிஃப்ட்டு கூட ப்ரெஸ் பண்ண முடியல. பி ஃபைன். அந்த மாதிரி மூவிங் டு மேக் மினின்னு போட்டு கமிட் பண்ணிக்கிறேன். கமிட் அண்ட் புஷ். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக கமிட் ஆகிடுச்சு. ஃபைன். நம்ம இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் டு வச்சுக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். Ctrl+C. ஓகே, ஆக்சுவலாக இது ஏன் க்ளோஸ் இதில் ஓகே, இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஐ மீன் ஃபோன்லேயே தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொன்னேன். பட் அதுவே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம இன்னொரு ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சிடிஎம் இன்டர்ஃபேஸ் கனெக்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து கோடெக்ஸில் வந்து ஆக்சுவலாக என்னென்னு உங்களுக்கு சொல்ல நினச்சிருந்தேன். எனக்கு வந்து சாட்ஜிபிடியில் வந்து 1 மந்த் வந்து ஃப்ரீயாக இது தந்திருக்காங்க கைஸ். அதாவது ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. அது ஏன் தெரில. அந்த ஃப்ளோ நான் உங்களுக்கு மேபி இந்த வீடியோ எண்டில் வந்து கவர் பண்ணுறேன். ஓகே, ஆக்சுவலாக அது வந்து 2000 சப்ஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன். அதாவது 1999 இந்தியன் ருபி வரும். 1999 இந்தியன் ருபி. நம்ம அந்த ஃப்ளோ லாஸ்ட்டு கவர் பண்ணலாம் எப்படி கிடச்சிதுன்னு. ஓகே, ஃபைன். இப்போ வந்து நம்ம மைல்ஸ்டோன் 2க்கு வந்து மூவ் ஆக போகிறோம். ஃபஸ்ட் வந்து நம்மளோட கர்சரில் வந்து அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓப்பன் ரீசன்ட் ப்ரேயர் கமிட். ஓகே, 6 சேஞ்சஸ் வந்து சிங்க் பண்ண சொல்லுது. சூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட். 6 சேஞ்சஸ் வந்து சிங்க் பண்ணணும். சிங்க் பண்ணிடலாம். ஓகே, ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ வந்து நம்ம எப்போவுமே நம்ம மல்டிபிள் டிவைஸ் யூஸ் பண்ணாக்கி நம்ம கோடை எப்போவுமே ஃபுல் பண்ண அப்புறம் வந்து ஃபஸ்ட் திங் பண்ணது வந்து npm இன்ஸ்டால் தான். ஆக்சுவலாக இதில் வந்து நான் முன்னாடி ப்ரீவியஸ் வீட்லேயும் சொல்லியிருந்தேன் இந்த ப்ராஜெக்ட் பற்றி. இதில் வந்து நம்ம டிஃபால்ட்டாக இது வெப்சைட் கோடு, அதுக்குள்ளே நம்ம வந்து ப்ரேயர் கனெக்ட்னு சொல்லிட்டு ரியாக்ட் நேட்டிவ் கோடு வச்சுருக்கோம். இப்போ நம்மளோட மெயின் ஒர்க் வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு திங் நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து முடிக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு இதே ரன் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. ஃபஸ்ட் நம்ம வந்து மொபைல் ஆப் ரன் பண்ணிடலாம். ஓகே, ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபோன் வந்து ஏற்கனவே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அது மிஸ்கனெக்ட் மாதிரி தான் அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம ஜஸ்ட்டு பின் எடுத்துகிட்டு என்னோடய பாஸ்வேர்டு இடலாம். இப்போ வந்து ADB டிவைசஸ் கொடுத்தோம்னா நமக்கு வந்து நம்மளோட டிவைஸ் ஐடி வந்துடும். நெக்ஸ்ட்டு திங் வந்து நம்ம npm ரன் ஆண்ட்ராய்ட் கொடுத்து ரன் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆக்சுவலாக நம்ம npm இன்ஸ்டால் கொடுக்கவே இல்லையோ. ஓகே, இது எதாவது வருமானு தெரில. ஆக்சுவலாக நான் அதை கொடுக்க மறந்துட்டேன். ஆக்சுவலாக லாஸ்ட்டாக பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணேன்னா எதுவும் தெரில. ஓகே, நம்ம இதில் சீக்கிரம் ரன் ஆகும். நம்ம ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வந்து மெயினாக சேஞ்ச் பண்ணணும். அது சேஞ்ச் பண்ணால் ரொம்ப நாள் இன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணலாம். இன்றைக்கி முதல் விஷயம் அதை பண்ணிடலாம். ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வந்து டிஃபால்ட் ஐக்கான், இந்த ஐக்கான் இருக்குது. நான் இது வேண்டாம். நம்மளோட ஐக்கான் பேஜும் தப்பாக இருக்குது. ஓகே,
அடாப்டிவ் ஐகான். ஓகே, ஆண்ட்ராய்டோட ஐகான் வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் இது பிக்சல் வந்து 1024 இருக்கும். நான் இதில் ஆண்ட்ராய்டு ஐகானில் வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் ஆப் டெவலப்மெண்ட் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தெரியும். அதில் நிறைய இதை விட்டு உள்ளே தான் இந்த மாதிரி காட்டுவாங்க. நம்ம இதை ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனை யூஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்து 1024 கிளைண்ட் ஏற்கனவே 512x512 வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை யூஸ் பண்ணிக்கலாமா? நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா இல்லை புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாமா? ஆக்சுவலாக இது ஏ தெரியுதான்னு தெரில, 817A34 பிக்சலில் இருக்குது. ஐ மீன் கிளைண்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது சரி, ஓகே ஃபைன். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நான் ஃபைல்ஸ் உள்ள போய் ஐகானுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ப்ரேயர் பண்ணி இதுக்குள்ளே வந்து இந்த ஃபைல் தானே, யா இதை நான் அப்படியே ஒரு காப்பி இருக்கா. ஓகே, ஆக்சுவலாக ஃபோன் வச்சு ரெக்கார்ட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி இருக்கிறது அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. ஓகே, இதை நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம மொபைல் ஆப்புக்குள்ளே போயிட்டு அசட்ஸுக்குள்ளே போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணோடனே இங்கே இருக்குமா. இப்போ வந்து நம்ம ஐகான் இதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். மோட்டோ பின் கொடுத்துட்டு இதை வந்து ஐகானை ரீநேம் பண்ணி வச்சிடலாம். ஓகே, தட் சிம்பிள். இப்போ வந்து ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே இருக்குது இருக்குது. ஓகே, இதில் வந்து ஐகான் வந்து மாடிஃபை ஆகிருக்கு, அந்த மாதிரி வந்திருக்கும். பர்ஃபெக்ட். இப்போ வந்து நம்ம ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனுக்கு ஸ்ப்ளாஷ் ஐக்கான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஐக்கானை வந்து நம்ம ஸ்ப்ளாஷ் ஐக்கானை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து app.json வந்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஸ்ப்ளாஷ் ஐக்கான் நம்ம இதில் டிஃபால்ட்டாக இல்லை. ஸோ நம்ம அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஆக்சுவலாக கர்சரில் உங்களுக்கு தெரியும், அது ஆட்டோ கம்ப்ளீட் இருக்கும். அந்த ஃபீச்சர் தான் யூஸ் பண்ணுறேன். ஐ மீன் நான் கர்சரோட சப்ஸ்கிரைபர் இல்லை இப்போதைக்கு. நான் கர்சர் வந்து பே பண்ணி யூஸ் பண்ணல. பட் இருந்தாலும் மந்த்லி அவங்க ஃப்ரீ கிரெடிட்ஸ் மாதிரி தருவாங்க ஒவ்வொரு மந்த்துக்கும். நம்ம ஆக்சுவலாக நான் வந்து கர்சருக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு இருந்தேன். பட் ஆனால் சொன்னேன்ல ChatGPTயில் வந்து 1 மந்த் ஃப்ரீயாக தந்துருந்தாங்க. ஸோ 1 மந்த் நம்ம வந்து திரும்பியும் கோடெக்ஸ்லேயே தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கர்சர் ஷிஃப்ட் ஆக போகிறோம். ஓகே, இப்போ ஃபைன். நம்ம வந்து ஐகான் பார்த்து மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஏற்கனவே நம்ம அசட்ஸ்குள்ளே தான் இருக்கும். இதில் வந்து நார்மலாக நம்ம ஐகான் ஓகே icon.png அந்த மாதிரி போட்டிருக்கோம். இந்த ஆக்சுவலாக இது ஆட்டோ கம்ப்ளீட் ஆனது இதுதான் கரெக்டாக என்னதுன்னு தெரில. நம்ம ஒருக்கா பில்ட் எடுத்து பார்த்து எப்படின்னு பார்த்துக்கலாம். இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு திங் வந்து நம்ம க்ளீன் எக்ஸ்போ ப்ரீபில்ட் எடுக்கும்போது நம்மளோட ஐகான் வந்து ஆப் ஐகான் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு வந்து npx expo ப்ரீபில்ட் பிளாட்ஃபார்ம் ஆண்ட்ராய்ட் க்ளீன் இந்த மாதிரி கமெண்ட் இருக்குல்ல, அந்த கமெண்ட் போட்டோன்னா ப்ரீபில்ட் எடுக்கும். ஆக்சுவலாக நம்ம ரியாக்ட் நேட்டிவ்லேருந்து அந்த கோட்லின் ஃபைல்ஸ் வந்து திரும்ப ஜென்ரேட் பண்ண கமெண்ட் தான் இது. ஆக்சுவலாக இதுக்கு 2 கமாண்ட் உண்டு. ஒன்று ப்ரீபில்டும், இன்னொன்று வந்து ES எக்ஸ்போர்ட்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 2 கமாண்ட் உண்டு. நான் ஆக்சுவலாக ஜென்ரலாக ப்ரீபில்ட் கமாண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தோன்னா ஐகான்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே ஓகே ஆக்சுவலாக நம்ம அதில் தான் ஐக்கான் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம ஆப் ஐக்கான் மாற்றும் போது ஸ்ப்ளாஷ் ஐக்கானுக்கு வந்து அந்த மாதிரி எடுக்காதோ என்ன தெரியல. ஜஸ்ட் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இருக்கா npx expo run ஆண்ட்ராய்ட் இதை கொடுத்துடலாம்.
கொடுத்துட்டு இப்போ இது வந்து புதுசாக ரன் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம தெரிஞ்சிடலாம். ஓகே 82% வந்துட்டோம். $88, $91, $93, $94, $95. ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா ஓகே do not send. ஓ நோ, ஆக்சுவலாக ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆகவில்லை. ஓகே இப்போ தான் லோட் ஆகுது. ஆனால் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் இன்னும் சேஞ்ச் ஆகலை. நம்ம பண்ண கோட் தப்பாக என்ன தெரில. நான் அவருக்கு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுறேன். சேஞ்ச் ஆகலை கைஸ். நம்ம வந்து இதுகிட்டே கேட்கலாம். நம்ம கோடை ஸ்டே கொடுத்து மாற்ற வைக்கலாம். ஓகே ஃபஸ்ட் வந்து நம்ம ப்ராஜெக்ட் லொக்கேஷன் போய்க்கலாம். புது சேட்டில் தான் இருக்குது. ஆக்சுவலாக டியூல் ஷூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு புது ப்ராடக்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆக்சுவலாக கண்டென்ட் க்ரியேஷனுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் தான். பேசிக்காக நம்ம வந்து நான் இப்போ ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணும்போது அது வந்து இது ஹரிசாண்டல் மோடில் மட்டும் ரெக்கார்ட் ஆகும்ல ஜென்ரலாக கேமரா. நான் வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் அட் த சேம் டைம் ஒரே ரெக்கார்டில் வந்து அந்த மாதிரி 2 ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நேற்று தான் எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி தோணுச்சு. அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நம்மளுக்கு ப்ராடக்ட் இருக்குது ஆப் ஸ்டோர். ஓகே இதே நேம்லேயே ஆக்சுவலாக ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சு நேற்று பார்க்கும்போது. ஓகே ஆக்சுவலாக நேற்று பார்க்கும்போது இருந்துச்சு. சரி நம்ம ஆப் ஸ்டோர் உள்ளே போய் தேடி பார்க்கணும். இதில் ஓப்பன் ஆகுதா? ஓகே சூஸ் ஓப்பனிங் டேப். ஓகே இதில் போய் நான் நேற்று பார்த்த ப்ராடக்ட் வர மாட்டேங்குது. ஓகே இது நேற்று பார்த்தேன். ஆக்சுவலாக ஒரு நல்ல ரிவ்யூ இருந்துச்சு ஒரு ப்ராடக்ட், அது காணல. ஓகே ஃபைன். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட இதே கான்செப்ட் தான். நம்ம வந்து அட் அ டைம்லேயே நம்ம வெர்டிக்கலாகவும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ஹரிசாண்டலாகவும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோனை இப்போ போர்ட்ரேட் மோடில் வச்சு பண்ணும்போது இந்த மாதிரி வரும். நம்ம ஹரிசாண்டல் மோடாக சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி அதான் ஐ மீன் 2 நம்ம ஃபார்மேட்டில் வச்சுருந்தாலுமே இந்த மாதிரி டபுள் திங் ரெக்கார்ட் ஆகும். இதுதான் நேற்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஆக்சுவலாக நான் வந்து நம்ம இது வந்து பெய்ட் ஆப் தான். நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கலாம். ஆக்சுவலாக இவங்க எவ்வளோ வாங்குறாங்கன்னா என்ன பர்ச்சேசஸ் போய் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இது என்னது ஹீரோ தானே, ஹீரோவா இல்லை ருப்பியா? ஆக்சுவலாக இது என்ன சிம்பிள்னே ரெகக்னைஸ் பண்ண முடியல. ஹீரோ மாதிரி இருக்குது பட் கரெக்டாக தரல என்னதுன்னு. ஓகே ஏதோ இவ்வளோ ரூபா வாங்குகிறாங்க. நம்ம வந்து ஆஸ் அ டெவலப்பர் நம்மளே நம்ம ஓன் ப்ராடக்டை பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படி வருதுன்னு தெரியல. ஆக்சுவலாக நான் அதை மெயின் ப்ராஜெக்டெலாம் கன்சிடர் பண்ணல. ஒரு இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு டூல் மாதிரி தான் கன்சிடர் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரீ டைமில் மட்டும்தான் நான் பில்ட் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி நேற்று மோஸ்ட் ஆஃப் த கோடு வந்து முடிச்சுட்டேன். நம்ம போத் ரியாக்ட் நேட்டிவ் அண்ட் ஸ்விஃப்ட் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி பண்ண போகிறோம். நம்ம ரியாக்ட் நேட்டிவில் மட்டும் பண்ணலான்னு தான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் ரிசர்ச் பண்ணும்போது தான் என்ன தெரிஞ்சுன்னா நம்ம
டபுள் த கேமரா யூஸ் பண்ணுறோம்ல, அதாவது வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் மோட். இதுக்கு வந்து பேட்டரி வந்து பயங்கரமாக யூஸ் ஆகும். நம்ம ரியேட் நேட்டிவ்ல மட்டும் பண்ணோம்னா அதுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் வந்து பேட்டரி மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப அடி வாங்கும். ஸோ நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணோம்னா அந்த கேமரா இன்ஜின் வந்து அதில் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அது பிரச்சனை என்னென்னா, இப்போ நம்ம ஆண்ட்ராய்டுக்கு போகிறோம் மாத்திரம்னா நம்ம வந்து அந்த இது கேமரா இன்ஜினை மட்டும் நம்ம திரும்ப கோட்லின்னு எழுதுற மாதிரி இருக்கும். அது ஒருத்தைக்கு தான் பிரச்சனையே தவிர மற்றபடி நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி இப்போதைக்கு என்னோட நான் iOS தான் இருக்குது. ஏன்னா நான் iOSல தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய பெர்சன்டேஜ் தான் இப்போதைக்கு இருக்குது. பட் நல்லா போச்சு, நல்லா வந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டென்ட் கிரியேஷன் டூல் மாதிரி லான்ச் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம வந்து நம்ம கிளைண்ட்டோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். இதில் ப்ரேயர் கனெக்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம இதில் என்ன ஒர்க் பண்ணலான்னும் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரைட். இல்லை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனை ஃபிக்ஸ் பண்ணாங்கல்ல, நான் அதுகிட்ட இந்த மாதிரி கேட்குறேன். ஓகே, இந்த மாதிரி தான் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து icon.png வந்து தான் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணேன். பட் இப்போதைக்கு அது வந்து ஸ்ப்ளாஷ் ஐகான் PNG வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கு. அது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி விடுன்னு கேட்டிருக்கேன். நம்ம ஜென்ரலாக ஸ்ப்ளாஷ் ஐக்கானே இங்கே போய் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நம்ம இப்போ அந்த ஐகான் 512 வந்து நம்ம வந்து ஐகான் சேஞ்ச் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்ம இப்படியே போகலாம். என்ன தான் பெஸ்ட் அப்ரோச் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஃபாலோ அப்ரோச் இருக்கும்ல. இது என்னது ஃபுல்லாச்சும் ஓகே, ஜஸ்ட் வார்னிங் மாதிரி காட்டுது. ஆக்சுவலாக நம்ம ப்ரீவியஸ் வீடியோலே கவர் பண்ணியிருக்கோம்ல, அதில் அப்போ இருக்கலாம். கோடெக்ஸில் வந்து 2-3 ஆக்சஸ் டைப் இருக்குது. அந்த மாதிரிலாம் இதுதான். ஓகே ஓகே, அது ஆக்சுவலாக இஷ்யூ கண்டுபிடிச்சி அந்த நேட்டிவ் ஐகான் வந்து ஸ்டில் அந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் லோகோ தான் பாயிண்ட் பண்ணுது, இந்த மாதிரி சொல்லுது. அதை தான் நம்ம மெயினாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இல்லை, அந்த கோடெக்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகுது. ஆக்சுவலாக இது மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது முடிச்சுட்டு ப்ரீபில்ட் எடுத்துருக்கோம் போல். நம்மளுக்கு ஐகான்ஸ் எல்லாமே புது ஐகான் ஜென்ரேட் ஆகிட்டு நம்ம இதை கமிட் மட்டும் பண்ணிடலாம். கமிட் அண்ட் புஷ். ஓகே ஃபைன். ஜென்ரலாக யாருமே இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டெவலப்பர்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் பேக்கேஜ், இந்த iOS பேக்கேஜ் வந்து கிட்டப்பில் வந்து புஷ் பண்ண மாட்டாங்க. பட் ஜென்ரலாக நான் பண்ணுவேன். ஏன்னா சில டைம் நம்ம வந்து நேட்டிவ் கஸ்டமைசேஷன் பண்ண மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி கூகுள் லாகின்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கூகுள் சர்வீசஸ் ஃபைலெல்லாம் நம்ம அங்கே இங்கேன்னு மாற்றிட்டுருப்போம். ஸோ அது நம்ம நேட்டிவ் ஃபைல்ஸ்லையும் அது கொஞ்சம் மாடிஃபை பண்ணதுனால இருக்குது. அந்த கோட்லின் ஃபைல்ஸில் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நான் அந்த ப்ரீவியஸ் இது சொன்னேன், அதாவது அந்த டியூவல் ஷூட் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லலாம் நம்ம வந்து iOS நேட்டிவ் ஃபோல்டர்லாம் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ இந்த மாதிரி கேசஸ்லலாம் நம்ம வந்து அதை கமிட் பண்ணலை அப்படின்னா மேபி நம்ம சிஸ்டத்தில் ஏதாவது ஒரு டேமேஜ் வருது, அந்த மாதிரிலாம் அந்த ஃபைல்ஸை நம்ம லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் வை நான் வந்து மோஸ்ட்லி என்ன கோட்லினோ இல்லை ஸ்விஃப்ட் ஃபைலோ அந்த மாடிஃபைல்ஸ் iOS ஆண்ட்ராய்டு எதுனாலுமே நோட் மாடல்ஸை தவிர மற்ற எல்லாத்தையுமே நான் வந்து புஷ் பண்ணிப்பேன். ஓகே, ஸ்டில் இது வந்து ஒன் திங் டியூரிங் வேலிடேஷன் த கிட் ஸ்டேட்டஸ். ஓகே, அதில் இது ஏதோ பண்ணிகிட்ருக்கு, அதை அப்படி விட்டுடலாம். நம்ம வந்து வெயிட் பண்ணலாமா வேணாமா? நல்ல வேலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு
இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு போய் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட டிவைஸில் வந்து என்ன மாதிரி வருது அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். திரும்ப நம்ம அதே கமெண்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி வருதுன்னு. நான் ஆக்சுவலாக ஃபோனில் வந்து கை வைக்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா கேபிள் வந்து அடிக்கடி இதாகிடுது. கமான். ஓகே, நம்ம பில்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. லோடிங் ஆகிட்டுருக்குது. ஓகே, ஆக்சுவலாக அந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் காமிக்க இல்லைல்ல. ஒரு நிமிஷம், நான் வந்து ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணலாம். சூப்பர் கைஸ், நமக்கு வந்து ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் கரெக்டாக இருக்காது, பெர்ஃபெக்டாக இருக்காது. எவ்ரிதிங் வெரி குட். ஓகே, நம்ம லோட் ஆகட்டும். ஃபைன், நம்ம வந்து ஆக்சுவலாக ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் இஷ்யூ சால்வ் பண்ணிட்டோம். அது ஒர்க் ஆகிட்டுருக்கட்டும். நம்ம வந்து இப்போ ஆக்சுவலாக நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸில் தான் இன்றைக்கி மெயின் இதாக ஒர்க் பண்ணணும். நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நான் ஜென்ரலாக எக்ஸ்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் ஒன்று யூஸ் பண்ணுவேன். அது எக்ஸ்போவே பில்ட் பண்ணி வச்சுருக்கு. இது எக்ஸ்போ புஷ் நோட்டிஃபிகேஷன் எங்களாலே ஒரு டூலும் வச்சுருக்காங்க. அது ஓகே, அந்த டூல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓவர்வியூ பண்ணுறேன். பேசிக்காக இது யூஏ மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. முன்னாடி இந்த இது வந்து இந்த பக்கம் இருந்துச்சு. ஓகே யூஐ சேஞ்ச் பண்ணுறாங்க ஏன்னாக்கி ஒரு விஷயமா இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து இதை ஆட்டோமேட் பண்ணுவாங்க. நம்ம இந்த சைட்டுக்குள்ளே போய் இது எல்லாமே இந்த டேட்டா போட்டு புஷ் பண்ணுற மாதிரி. அது அதனால் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஓகே, அது நம்ம வேலை இல்லை, நம்ம அதை விட்டுலாம். இல்லை நம்ம வந்து புஷ் டோக்கனை போட்டுட்டு இல்லை ஆக்சஸ் டோக்கன் வேணும்னா போட்டுக்கலாம். அது நம்ம ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் டைட்டில், பாடி, நம்ம டேட்டாவெல்லாம் போட்டுட்டு iOSக்கு வந்து நம்ம அந்த பேட்ச் கவுண்ட்லாம் இதிலே போட்டுக்கலாம். ஆண்ட்ராய்டு வந்து பேட்ச் கவுண்ட் டிஃபால்ட்டாக இருக்கும். பேட்ச் கவுண்ட் நான் எதை மீன் பண்ணுறேன்னா, ஆப்ஸ் மேலே வந்து அந்த நம்பர் சொல்கிறோம்ல. இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து இந்த இருக்குல்ல, இப்போ அந்த செட்டிங்ஸ் மேலே ஒன்று இருக்குல்ல. இதே மாதிரி மொபைல் ஆப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வாட்ஸ்அப் மேலெலாம் ஏதாவது சேட் வந்துன்னா அந்த மாதிரி இருக்கும். வேறு எந்த ஆப்ஸ்லேயுமே இல்லை. இதில் பார்த்தீங்கல்ல இதே மாதிரியே இருக்கும்ல. இதுதான் பேட்ச் கவுண்ட்னு சொல்கிறது. நம்ம இதில் போட நம்பர் வந்து அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, இதுலேயும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அந்த டாக்ஸை வந்து காமிக்கிறேன். எக்ஸ்போ நோட்டிஃபிகேஷன்ஸ். ஓகே, இதுதான். ஜென்ரலாக நம்ம ஆண்ட்ராய்ட் பண்ண போகிறதுனால கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது அதில். இதில் ஸ்டெப்ஸ் கவர் பண்ணியிருக்காங்களா? ஓகே, நம்ம அதில் செட்டப்னு ஒரு பேஜ் பார்த்துருந்தோம்ல இதுக்கு முன்னாடி. அந்த இதுலேயே அதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம், அந்த செட்டப் பேஜை. ஓகே ஃபைன். இதில் எல்லாம் ஆமாம் மோஸ்ட்லி கவர் பண்ணியிருக்காங்க. அந்த எஃப்சிஎம்லாம் கவர் பண்ணியிருக்காங்கல்ல. ஓகே மேலும் இதெல்லாம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து குட் க்ரெடென்ஷியல்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட், ஃபைவ்லேஸ் க்ளவுட் மெசேஜிங், சூப்பர் கைஸ். இதில் வந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். நம்ம ஏஐட்டையும் கொடுத்து பண்ணலாம் தான். என்ன பண்ணுறது, ஏஐ பண்ணட்டுமா இல்லை நம்ம பண்ணலாமா? ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஏஐ பண்ணிடும். நம்ம என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த கான்ஃபிக் ஃபைல் ஆட் பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன்ஸில் ஒர்க் அந்த கான்ஃபிகரேஷன் எல்லாம் ஒர்க் பண்ணுறது அதே பண்ணிடும். ஆனால் நம்ம இந்த ஃபீச்சர் இருக்குல்ல, அதாவது நம்ம க்ரெடென்ஷியல்ஸ் வந்து அங்கேருந்து நம்ம தான் இதுலேருந்து எடுக்கணும். ஐ மீன் அந்த ஃபைல் பேஸ் ப்ராஜெக்ட்லேருந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த இது வந்து நம்ம தான் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் நம்ம இதை ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுட்டு அப்படியே கொடுத்துடலாமா? அது பெட்டராக இருக்கும். ஓகே, ஃபைவ்பேஸ் கன்சோலில் வந்து போய் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண சொல்லுவோம். பட் நம்ம வந்து இந்த கிளைண்ட்டுக்கு வந்து ஏற்கனவே ஃபைவ்பேஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளுக்கு புது ப்ராஜெக்ட்லாம் தேவையில்லை.
அதே ப்ராஜெக்ட் போய்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து கன்சோல் போயிட்டோன்னா ப்ளே கனெக்ட்டுக்கு போய்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அந்த டாக்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். ஆக்சுவலாக நோட்டிஃபிகேஷன்ஸில் ஒர்க் பண்ணி கொஞ்சம் நாள் ஆகுது. ஸோ டாக்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் சர்வீஸ் அக்கௌண்ட்ஸுக்குள்ளே போய்க்கலாம். ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் சர்வீஸ் அக்கௌண்ட்ஸ் காலில் ஜென்ரலுக்குள்ளே இருக்குமா? ஓகே சர்வீஸ் அக்கௌண்ட்டு இந்த மாதிரி இல்லையே. டாக்ஸ் Previous console open project settings service account. ஓகே, ப்ராஜெக்ட் செட்டிங்ஸில் வந்து சர்வீஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஓகே ஃபைன். நம்ம வந்து வேற ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இது கிளைண்ட் நம்மளுக்கு ஆக்சஸ் தரலையா என்னன்னு தெரில. எக்ஸாக்ட்லி எஸ், நமக்கு வந்து அந்த சர்வீஸ் அக்கௌண்ட் வந்து இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்? கிளைண்ட்டை தான் அப்டேட் பண்ணணும். இப்போ நமக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, நம்ம இன்னொரு ஃபைல் பேஸ் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காண்டி அதை மட்டும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா கிளைண்ட்டிட்ட வந்து கிளைண்ட் வந்து நமக்கு பெரிய இது ஆக்சஸ் தான் தந்திருக்காங்க. நமக்கு அட்மின் ஆக்சஸ் தான் இருக்குது. ஓகே ஃபைன். நம்ம வந்து நான் திங்க் பண்ணுறேங்க கைஸ். திங்க் பண்ணிவிட்டு கன்டினியூ பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணேன். ஆக்சுவலாக அதை கிளைண்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணாலுமே அவங்க வந்து டெலிவரி பண்ணும் பட்சத்தில் மேபி அது அவங்க காம்ப்ளெக்ஸாக இருக்கும். நம்ம ரெண்டுக்கும் ஒரே ப்ராஜெக்டை வந்து 2 ஃபைல் பேஸ் அக்கௌண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ கிளைண்ட்டை வந்து நம்ம ஒரு குட்டி கால் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக கிளைண்ட் ரொம்ப டெக்னிக்கல் இல்லை. நான் வந்து இந்த லிங்க் அப்படியே ஷேர் பண்ணி இதை பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு குட்டி கூகுள் மீட் எடுத்துக்கலாம் கிளைண்ட்டு கூட. நான் வந்து அவர்கிட்ட மெசேஜ் பண்ணுறேன், அவைலபிலிட்டி கேட்குறேன். ஒன்ஸ் கிளைண்ட் வந்தோடனே நம்ம டைரெக்டாக இந்த என்ன நமக்கு தேவைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதை அவங்க லைவாகவே அவங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ண சொல்லி பண்ணிக்கலாம். பேசிக்காக ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் செட்டிங்ஸில் போய் சர்வீஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். நம்மளுக்கு ஜென்ரலாக அந்த சர்வீஸ் அக்கௌண்ட்ஸ் காட்ட மாட்டாங்குது, அதுதான் நம்மளுக்கு பிரச்சனை. சர்வீஸ் அக்கௌண்ட்ஸ் உள்ள போயிட்டு இந்த மாதிரி ஜென்ரேட் நியூ ப்ரைவேட் கீ அந்த மாதிரி கொடுத்து ப்ரைவேட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதை நம்ம டைரெக்டாக ஏஎஸில் போட்டு நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஆக்சுவலாக முன்னாடி நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். சிம்பிளான விஷயந்தான். ஓகே, நான் கிளைண்ட்டிட்ட கால்க்கு மெசேஜ் பண்ணிவிட்டு கிளைண்ட் வரதோட நம்ம நெக்ஸ்ட்டு ஒர்க்கு ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, ஆக்சுவலாக கிளைண்ட்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இது என்னால் இது ஜெனரேட் பண்ண முடியல, அட்மின் அக்சஸ் மட்டும்தான் பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு குயிக் கால் வர முடியுமா அந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கிளைண்ட்டோட அவைலபிலிட்டி கேட்டுட்டு நம்ம வந்து கன்டினியூ பண்ணலாம். நம்ம இப்போ ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்குள்ளே மூவ் ஆகிடலாம். அது ஆக்சுவலாக நம்ம அந்த ப்ராஜெக்ட் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மைல்ஸ்டோனுக்குள்ளே மூவ் பண்ணலாம் தான் இருந்தேன். இந்த கிளைண்ட்டையும் ஒரு பெண்டிங் விஷயம் இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி லாஸ்ட்டு பில்டு வந்து சப்மிட் ஆகலைன்னு அவங்ககிட்ட வீடியோ ஸ்டார்டிங்லேயே அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, அந்த பேக்கேஜ் ஐடி வந்து தப்பாக இருக்குதுன்னு. அது வந்து அவங்க பில் ஷேர் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். ஆக்சுவலாக அவங்களுக்கு இப்போ நைட்டு நியர்லி 11 PM ஆகுது. மேபி தூங்கியிருப்பாங்களா என்னன்னு தெரில. ஆக்சுவலாக நான் வந்து மார்னிங் ஷேர் பண்ணிடுவாங்க, அதனால தான் அந்த டாஸ்க் லிஸ்ட்டில் இன்றைக்கி எடுத்துருந்தேன். என்ன பண்ணுறது? சரி, ஓகே. இன்றைக்கி எல்லா கிளைண்ட் ஒர்க்குமே ஒவ்வொரு பெண்டிங் விஷயத்தில் தான் முன்னேற்றிருக்குது. நம்ம இதையும் பாஸ் பண்ணி வச்சுட்டு நம்மளோட ஒர்க்குக்கு மூவ் பண்ணிடலாமா? ஓகே, வேறு வழி இல்லை. எல்லா 3 கிளைண்ட் ஒர்க்கு தான் இன்றைக்கி உள்ள டாஸ்கில் எடுத்திருந்தேன். 3 கிளைண்ட் ஒர்க்குமே ஏதாவது ஒரு சில பெண்டிங் இருக்குது.
ஓகே ஃபைன். நம்ம வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ பில்டிங் நம்ம என்ன விலாகுன்னு தெரில. ஆனால் ப்ரீவியஸ் விலாகில் நான் வந்து இது கன்டினியூ ஒரு கவர் பண்ண மாதிரி ஞாபகம் இருக்குது. அந்த இதுலேருந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் நியர்லி ஒரு 5 days மேலே இருக்கும். நம்ம கிட்டப் லாக் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். என்னோடய கிட்டப் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்க்கிறேன். இதில் என்னோடய ப்ரொஃபைல் போயிட்டு அவங்க இந்த ரெப்பாசிட்டரிஸ் வந்தோன்னா இதில் வந்து எப்போ ஒர்க் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் வீக் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் இது நான் கவர் பண்ண ஞாபகம் இருக்குது. இல்லை நம்ம இப்போ கன்டினியூ பண்ணலாம். ஃபைன். இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் ரீசன் ஓகே இந்த ஓகே ஓகே இப்போதைக்கு தேவையில்லாமல் இது வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ரிமூவ் பண்ணி விட்றேன். க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சிஸ்டத்தில் இருந்தும் இதை வந்து பாஸ் பண்ணிடலாம். ஐ மீன் ஸ்டாப் பண்ணிடலாம். எவ்ரிதிங் ஃபைன் தானே? ஓகே. ஆக்சுவலாக நான் இந்த வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் வந்து இதுக்கு நார்மல் HTML தான் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். அதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பார்த்து வந்து இது வந்து ஆக்சுவலாக கிளைண்ட் மெசேஜ் பண்ணியிருக்காரு. சரி ஓகே. அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். டைப் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து பார்த்தா இதில் வச்சுருந்தேன்னு பார்த்து ஓகே இண்டெக்ஸ் இந்த இருக்குது. ஆக்சுவலாக இந்த பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்ஸுக்குள்ளே ஐசைட் இதுக்குள்ளே இருக்குது. நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சூப்பர். ஜென்ரல் நம்ம HTML ஃபைல் ரன் பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி டவ் சர்வர் எதுவுமே ரன் பண்ண மாட்டோம். NPM ரன் டவ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அது ஜென்ரலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுதான் நான் வந்து பண்ணியிருந்தது. ஃபுல் வியூ தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட் வீடியோ கவர் பண்ணியிருந்தோம். ஓகே. கிளைண்ட் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. குட் மார்னிங், தேங்க்ஸ் ஃபார் த அப்டேட். We'll do a quick board meet today 6 p.m. I mean 6:30 p.m. Right now I'm in office. I'll share my screen so you can get me to the channel. ஓகே. 6:30க்கு அப்போ அன்றைக்கி நம்மளுக்கு ஒரு குயிக் மீட்டிங் இருக்குது. மேபி ஒரு 5 to 10 minutes இருக்கும். முடிச்சிடலாம். ஓகே ஃபைன். நம்மளுக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. 11:30. ஆக்சுவலாக நான் வந்து ஃப்ரேம் வந்து கரெக்டாக பார்க்க வேண்டியது இருக்குது. நான் ஆக்சுவலாக இந்த வீடியோவை நான் வந்து ஐ மீன் ரீல் இல்லைன்னா ஷார்ட்ஸாகவும் மேக் பண்ணலான்னு இருக்கேன். அது எப்படி இருக்கும், ஒர்க் ஆகும்னு தெரில. பட் ஸோ அந்த ஃப்ரேம் வந்து கரெக்டாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஐ மீன் கேமராவும் பார்த்துட்டு டெவலப்மெண்ட்டும் கவர் பண்ணிவிட்டு கீபோர்ட்லேயும் டைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. பட் ஓகே, ஐ லவ் திஸ், ரியலி லவ் திஸ். ஃபைன். ஓகே. இந்த ப்ராடக்ட் ஐ மீன் இந்த ஃபாண்ட்லாம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். டபுள் ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு ஃபாண்ட்டு, இங்கே ஒரு ஃபாண்ட்டு. இதுவும் நம்ம கோடஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக தமிழ்நாடெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணணுமா? ஆக்சுவலாக என்னோடய ஐடென்டிட்டி நம்ம மோஸ்ட்லி இந்த ஐசைட்டோட கோலே நம்ம வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் டார்கெட் பண்ணுறது தான். ஏன்னா சிம்பிள் திங், அவங்க டாலரில் பே பண்ணுவாங்க. ஸோ அது அதிகமாக இருக்கும். ஸோ ஓகே, தமிழ்நாடு இருக்கட்டும். அது ஓகே தான். இப்போதைக்கு நம்மளோட ஃபஸ்ட்டு திங் நம்மளோட ஆப்ஸோட டேட்டாவெலாம் நம்ம கலெக்ட் பண்ணணும். ஓகே.
இந்த ஆக்சுவலாக நம்ம வந்து நம்மளோட டெஸ்ட்டு சைட்டில் வந்து இதாக தான் இருக்குது. நான் அந்த டேப்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போதைக்கு. இது வேண்டாங்க, இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், இன்ஸ்டாகிராம் வேண்டாம், இதுவும் வேண்டாம், இதுவும் வேண்டாம். ஓகே, இது நம்ம டெஸ்டிங்க்கு தேவைப்படும். நான் இப்போதைக்கு வேண்டாம், இதுவும் வேண்டாம், இதுவும் வேண்டாம். ஓ, இதுவும் இதில் யா 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 இந்த சைட் தான். ஆக்சுவலாக நம்ம இது பார்த்தீங்கன்னா icitap.web.app இந்த இதில் வந்து நம்ம இப்போ கரண்ட்டாக லைவில் தான் இருக்கேன். நான் இது டெஸ்ட் லிங்க்கு லைவில் தான் இருக்குது. ஓகே, இந்த கிளைண்ட் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரா? ஓகே, என்ன பண்ணேன் ஆக்சுவலாக இது வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் லாஸ்ட் வீடியோவில். இந்த மாதிரி ஒரு நம்ம வெப்சைட்டை வந்து மொபைல் ஆப்பாக கன்வெர்ட் பண்ணுறது ஒரு வீடியோவும் ஆக்சுவலாக போட்டிருந்தேன். என்னோடய கண்டென்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த அர்த்தத்தில் இந்த மாதிரி வெப்சைட்டை வந்து மொபைல் ஆப் பண்ணுறது அது இந்த இது தான் பண்ணியிருந்தேன். இவங்களோட ஒர்க்கு தான் அது. ஆக்சுவலாக இவங்க மட்டும் கூகுள் சேட்டில் என்கிட்ட கனெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்ககிட்ட வந்து அந்த ஆண்ட்ராய்ட் iOSக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து அவங்களோட இமெயில் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து அவங்களுக்கு கோட் சென்ட் ஆகும். லாஸ்ட் டைம் வந்து அவங்களால தர முடியல. அது அவங்களுக்கு கோட் சென்ட் பண்ணி வாங்கணும். அதையும் ஒரு செக் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக ஏன்னு தெரில, எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி இருந்தது. அது சஃபாரி பிரச்சனையா இல்லை மேக்னால் கூகுளோட சர்வீஸ் மேக்கில் எப்படி இருக்குமா எப்படின்னு தெரில. நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாட்டாங்க. ஒவ்வொரு வாட்டியும் நம்மளாட்டையும் மேனுவலாக போய் செக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஈவன் இமெயில் கூட அனுப்பி விட மாட்டாங்கிறாங்க கூகுள்லேருந்து. அது ஏன்னு தெரில. அந்த மாதிரி எப்படின்னு தெரில கைஸ். நம்ம அதை விட்டுலாம். நம்ம வந்து இப்போது டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ரீசன்ட் ஷெல்ஃபு ஓகே 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 ஓகே. நம்ம எந்த கேட்டலாக் போனாலுமே அந்த இந்த மாதிரி டேட்டா ஷோ ஆகும். நம்ம டோட்டலாக சாரி ஆக்சுவலாக கால் வந்துச்சு தான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு போயிட்டேன். நம்மளோட ஆக்சுவலாக நம்ம ஆப் எல்லாமே இப்போதைக்கு இதில் இருக்குது. பட் நான் என்ன திங்க் பண்ணுறேன்னா, நம்ம ஒவ்வொரு வாட்டியுமே இங்கே வந்து என்னென்ன மாதிரி இருக்குன்னு டேட்டாவை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறது மாதிரி இருக்கும். அதான் ஏதாவது ஏபிஐஸ் இருக்கா நம்ம பார்க்கலாம். ஏபிஐ பற்றி உங்களுக்கு தெரியணும்னா, ஏபிஐனா பேசிக்காக ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ ஆப் ஸ்டோரில் ஏதாவது ஏபிஐ மூலமாக நம்மளோட டேட்டா எடுக்க முடிஞ்சது, அந்த டேட்டாவை நம்ம டேரெக்டாக இங்கே இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ரெவன்யூ மேக் பண்ணிகிட்ருக்கு, என்ன மாதிரியா பெர்ஃபார்ம் ஆகிட்டுருக்குது, எவ்வளோ டவுன்லோட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி எல்லா டேட்டாவும் இதில் காட்ட முடிஞ்சால் நல்லாயிருக்கும். ஓகே, நான் அதை சர்ச் பண்ணுறேன். நம்ம வந்து அதுக்கு என்ன ஏஐக்கு போகலாம், ChatGPT போகலாமா, கிளாடுகிட்ட போகலாமா, ஜெமினிகிட்ட போகலாமா? ஓகே, ChatGPT கிளாடு நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு போகலாம். ஆக்சுவலாக நான் என்ன மாதிரி ஏஐ யூஸ் பண்ணுவேன்னா, ஜென்ரலைஸ்டாக எது கேட்கறனாலுமே நான் ChatGPT யூஸ் பண்ணுவேன். அண்ட் கரண்ட்லி இப்போ கோடிங்கும் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ChatGPT. கிளாட் வந்து கொஞ்சம் நம்ம டெப்த்தாக ஒரு இதில் திங்க் பண்ணுறோம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் ஏதாவது டெப்த்தாக திங்க் பண்ணணும், அந்த மாதிரி உள்ள இதில் வந்து நம்ம எதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது ஜெமினி வந்து நான் மோஸ்ட்லி இமேஜ் க்ரியேஷன்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி யூடியூப் தம்ப்நெயில் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஜெமினி வந்து இதுலேயும் அந்த ரிசர்ச்லேயும் நல்லாயிருக்கும். நம்ம ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணுறோம் அந்த மாதிரிலையும் அது நல்லா டீட்டெயில்டாக தரும். ஏன்னா அது கூகுளில் எல்லா டேட்டாவும் அதுகிட்ட இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் புது சாஃப்ட்வேர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இதுகிட்ட வந்து ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அது என்ன ரிசல்ட் தருதுன்னு அவங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி கேட்டிருக்கேன். நம்மளோட சைட்டை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதுகிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நானே ஆப்போட டேட்டாவெலாம் ஃபில் பண்ண மாதிரி இருக்குது. ஜென்ரலாக ஏதாவது இந்த மாதிரி ஆப் ஸ்டோர் கனெக்ட்லேருந்து ஏபிஐ ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி போயிட்டுருக்கேன். ஃபார் வாட் யூ ஆர் டூயிங் do not need to full app store connect API. There is much later option. iTunes search public
ஓகே. இது ஆப் ஐடியை வச்சு ஒவ்வொரு ஆப்புக்குமே எடுக்க சொல்லுது. இது பெட்டர் ஆப்ஷன் தான். நான் யா ஓகே. அதான் இது ஆக்சுவலாக ஒரு ஆப்ஷன் தந்திருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஐடிஎன்ஸ் லுக்கப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பப்ளிக் டேட்டாவை தானே எடுத்து இதில் காட்ட போகிறீங்க. ப்ரைவேட் டேட்டா எதுவும் தேவையில்லை. அதனால் அந்த ஆப் ஐடியை நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க. அதுலேருந்து அது வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபெட்ச் பண்ணி தரோம். அந்த ஜேசன் ஃபார்மெட்டில் ஃபெட்ச் பண்ணி தரோம். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்லுது. நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எப்படி ட்ரை பண்ணலாம்? இது வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட்மேனில் ட்ரை பண்ணலாம். ஆனால் என்கிட்ட இப்போதைக்கு போஸ்ட்மேன் இல்லை. இருக்கான்னு ஒருத்தர் செக் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக லாஸ்ட்டாக இல்லை தெரில. போஸ்ட்மேன் இல்லை. ஆக்சுவலாக postman.comல தான் லோட் ஆக பார்க்குது. போஸ்ட்மேன் இப்போதைக்கு நம்மகிட்ட இல்லை. ஆன்லைனில் போஸ்ட்மேன் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏபிஐ டாகா ஏதோ ஒரு இந்த மாதிரிலாம் எதுவும் அந்த ஆப்ஷன் இருக்குல்ல. ஏபிஐ டாக் இவங்க ஏதோ பிளாக் எழுதி இவங்களே ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்மேன் ஆன்லைன் ஏபிஐ டெஸ்டிங் யூஸ் பண்ணி பார்க்கலாமா? எப்போவுமே நம்ம புது டூல்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம ட்ரெஸ்ட்டும் பண்ண முடியாது. அதில் என்ன இஷ்யூ இருக்குது அதுவும் தெரியாது. ஃபஸ்ட் நம்ம வந்து நம்மளோட கமெண்ட் அப்படியே கொடுத்துடலாம். ஓகே. இப்போ தான் திங்க் பண்ணுறேன். நம்ம வந்து அழகாக கேர்ள் கமெண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கேர்ள் யூஸ் பண்ணலாமா? ஓகே. நான் வந்து இதை வந்து கேர்ளாக கேட்கவா? ஆக்சுவலாக நான் வந்து கீழே டைப் பண்ணிகிட்ருக்கேன். கேமரா நிற்கிறதுனால ஒரு விரல் வச்சு டைப் பண்ண முடியாது. அதனால் பாஸ் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா ஒன்றும் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதுலேயே ட்ரை பண்ணலாம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே. நம்ம கூகுள்லேயே ட்ரை பண்ணலாங்க. ஐ மீன் நம்ம யூஆர்லேயே ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இப்போ வந்து நம்மளோட பண்டில் ஐடி வந்து நம்மளுக்கு தேவை. பண்டில் ஐடி எப்படி எடுக்கலாம்னா ஆப் ஸ்டோர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் என்னோடய ப்ரொஃபைல் போய்க்கிறேன். போய்கிட்டு ஆப்ஸ். ஓகே. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரலாக நான் வந்து இந்த ஃபோட்டோகிராஃப் வச்சு டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம அதில் தான் ஃபஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபோட்டோகிராஃப் சூஸ் பண்ணிவிட்டு இதை டிஸ்ட்ரிபியூஷன்லேயே இருக்கட்டும். டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து ஆப் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதில் போனோன்னா ஓகே. ஆப் இன்ஃபர்மேஷன் போனோம். இது என்னது? ஓகே. இது கேட்குது ஆப் இன்ஃபர்மேஷன். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக அது வேறு ஏதோ கிளிக் ஆகிருக்கு போல். ஓகே. ஆப் இன்ஃபர்மேஷன் பண்ணோன்னா இல்லை பண்டில் ஐடின்னு இருக்கும். இந்த ஆப்போட பண்டில் ஐடி என்னன்னா காம்டாட் ஃபோட்டோகிராஃபில் ஃபோட்டோ எடிட்டர்னு இருக்குது. அதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்ம இதில் தானே டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த லாஸ்ட்டு இதை மட்டும் தூக்கிட்டு நம்மளோட இதை கொடுத்துக்கிறேன். என்டர். யூ வாண்ட் டு அலோ டவுன்லோட். தென் டவுன்லோட் பண்ண சொல்லுது. சரி ஓகே. ஓகே லோடாக இருக்குது. இதில் என்ன டேட்டாலாம் இருக்குதுன்னா கேம் சென்டர் ஃபால்ஸு ஸ்க்ரீன்ஷாட்ஸு யூஆர்எல். ஓகே. ஐபேட் நெட்ஒர்க்கு ஆப்பிள் ஐ. ஓகே. செல்லு யூஆர்எல். ஓகே. இதில் நிறைய டேட்டா இருக்குது. பட் நம்ம இது வந்து நார்மல் டெஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குல்ல, நம்ம இந்த ஜேசன் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிடலாம். ஜேசன் ஃபார்மேட். ஓகே. இந்த ஃபஸ்ட்டு சைட்டே நம்ம ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அப்படியே இதை காப்பி பண்ணி நம்ம இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே. ப்ராசஸ் கொடுத்துடலாம். ஓகே. இதில் வந்து நம்ம ரீட் பண்ண சரியாக இருக்கும். இதை பெருசு பண்ண முடியாதோ?
ஓகே ஃபைன். இதை வச்சு நம்ம பார்க்கலாம். ஒரு ஆப்பு தான் வந்திருக்கு. அது ஜெனரலாக எல்லாம் ஒன்று தான் வரும். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட்லாம் நம்மளுக்கு தர மாட்டேங்கிறாங்க. ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் ஓகே, சப்போர்ட் டிவைசஸ். ஓகே ஃபைன். இந்த டேட்டா நம்மளுக்கு தேவைப்படாது. இது ஆர்ட்வொர்க் யூஆர்எல் என்னதுன்னு தெரில. இது இமேஜாக இருக்குதா? ஆமாம், .png இருக்குது. என்னென்னு பார்க்கலாமா? அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஒரு புது இதில் போட்டுக்கலாம். ஓ, ஆப் ஐக்கான் தானா? ஓகே ஓகே, ஆப் ஐக்கான் தான். இங்கே ஆர்ட் நெட்வொர்க் இதுன்னு போட்டிருக்காங்க. சப்போர்ட்டட் டிவைசஸ். இது நம்மளோட ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸுக்கு, அதாவது நம்மளோட யூஸ் கேஸ்க்கு வந்து இது தேவைப்படாது. வேறு என்ன டேட்டா இருக்குது? ஏன்னா இவ்வளோ டிவைசஸ் இருக்குது ஆப்பில். அட்வைசரிஸ் என்னதுன்னு தெரில. இது எம்டியாக இருக்குது. சாஃப்ட்வேர் ஓகே. இது என்னது? இது என்னோடய ப்ரொஃபைல் நினைக்கிறேன். ஆர்டிஸ்ட். ஓ, ஐ எம் ஆர்டிஸ்ட். ஓகே, ஃபீச்சர்ஸ், ஏஜ் ரேட், யூசர் ரேட்டிங் ஓகே, மினிமம் வாய்ஸ் வெர்ஷன், இங்கிலீஷ், ஃபைல் சைஸ் ஓகே, ஃபார்மேட் ட்ராக்கிங், ஆர்டிஸ்ட் நேம், ப்ளேஸ், ட்ராக்கிங் ஐடி, ட்ராக்கிங் நேம், ட்ராக் நேம் ஓகே. இதெல்லாம் நம்மளுக்கு இது தேவைப்படும். மெயினான இதை தான் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக எத்தனை பேர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி டேட்டாலாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஏஜ் ரேட், ஐ மீன் ஏஜ், யூசர் ரேட்டிங் ஓகே, ஆவரேஜ் யூசர் ரேட்டிங் ஓகே ஓகே, பண்டில் ஐடி ஓகே. ஓ, இவ்வளோ தான் இருக்குதா? ஓகே, ஜென்ரலாக நம்மளுக்கு தேவையான டேட்டா இல்லையே. ஓகே, நம்ம இதை பிளாட்டை கொடுத்து எனக்கு இந்த மாதிரி இத்தனை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி டேட்டெல்லாம் வேணும். பட் இது ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி யார்கிட்ட கேட்டு பார்க்கலாம். நான் கேட்டு பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறேன். ஆல்சோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 57 மினிட்ஸ் க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. நம்ம இதை நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலாமா? நான் ஒரு எபிசோட் மாதிரி மேக் பண்ணலான்னு இருக்கேன். இவ்வளோ டைம் இந்த வீடியோவில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ரியலி ஹேட்ஸ் ஆஃப். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். டைம் ஆயிடுச்சு. வீடியோ வந்து ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கும் பார்க்க போர் அடிச்சிடும். நீங்களும் இதே பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கும் நல்லா ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுங்கள். என்னோடய மெயின் பர்பஸ் வந்து என்னோடய ஒர்க்கை வந்து நான் டாக்குமெண்ட் பண்ணலாம். மெயின் இது வந்து ஃப்யூச்சரில் நான் வந்து இதை பார்க்கும்போது ஓகே, நம்ம அன்றைக்கி இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி தோணும். அந்த ஒரே ஃபீச்சருக்கு, அந்த ஒரே எப்படி சொல்கிறது, ஒரே யூனிக்னஸ்ன்னு சொல்லக்கூடாதுல்ல, அந்த ஒரே நீடுக்காக தான் நான் வந்து இதை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்னாலும் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாகவோ இல்லை உங்களுக்கு என்ன டவுட் ஏதாவது என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் எனிதிங் எல்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.